தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. சோர்ந்து போகாதே, உன் வாழ்வில் நீ இதுவரை அறியாத பெரிய அற்புதங்களை இனிதான் செய்து ஆசீர்வதிக்கப் போகிறேன். யோவான் 1:50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு நாட்களாக ஜெபித்தும் கொடுத்தும் வாழ்வில் எந்த அற்புதம் நடக்கவில்லையே என்று நீங்கள் இன்று கண்ணீரோடு ஏங்கி தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை உண்டாக்கி காப்பாற்றி வருகிற உன்னத தேவன் உங்கள் வாழ்வில் இதுவரை செய்த நன்மைகளை விட மிக சிறந்த மகிமையான அற்புதங்களை இனிதான் செய்ய போவதாக வாக்கு கொடுக்கிறார். ஆகவே சிறிய ஆரம்பத்தை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். எரேமியா 33:3 கூறுவது போல, நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாக அறிவிப்பார். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் இனி ஆச்சரியப்படும்படியான மாபெரும் நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். தேவனுடைய அளவற்ற வல்லமை உங்கள் குறைகளை நிறைவாக மாற்றும். ஆகவே நீங்கள் சோர்வடையாமல் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். தேவ ஊழியங்களை பணத்தாலும் உழைப்பாலும் தாங்குங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் தடைகளை உடைத்து எல்லா சோதனைகளையும் தாண்டி ஜெயமாக வாழ கிருபை தருவார். கர்த்தர் உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை அறியாத பெரிய அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்யும் கர்த்தாவே, இன்று முதல் என் வாழ்வில் நான் இதுவரை அறியாத பெரிய அற்புதங்களை செய்து என்னை ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.